வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. அமேசானில் பார்த்தீங்கன்னா 8 GB RAM 256 GB வேரியண்ட்டில் மீடியாடெக் டைமென்சிட்டி 7050 அப்படிங்கிற சிப்செட்டில் லாவா அக்னி 2 5G மொபைல் பார்த்தீங்கன்னா 20,000க்கு கம்மிங் 24th மே அன்னைக்கு ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவை போட்டிருந்தோம். ஸோ அதுவும் கர்வ்டு டிஸ்பிளேவோட ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர் 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதே சேம் சிப் செட் தான் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 11 Pro Plus அப்படிங்கிற மொபைல் இப்போ லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த மொபைல்லையும் இதே சேம் சிப் செட் தான் போடுறாங்க. ரியல்மியில் எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 ப்ரைஸ் டேக் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து ரொம்பவே காம்படிட்டிவாக அக்ரெசிவாக பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக 20,000க்கு ப்ரைஸ் டேக் போட்டுருக்காங்க. ஒரு சூப்பரான சாய்ஸு. அதுவும் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொடுத்துருக்காங்க. சூப்பரான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா எட்ஜ் 40 அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் சேம் கர்வ்டு டிஸ்பிளேவோட ஒரு மீடியாடெக் ப்ராசஸர் போட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் ip68 ரேட்டிங்கோட லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ லான்ச்சிங் ஆன் 23rd மே அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வீடியோக்கள் இல்லை மொபைல் வீடியோக்கள் அடிக்கடி வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் வாங்கலாம்னு நம்பி வாங்கக்கூடிய மொபைல்கள் எதுவோ அது குறைந்த விலையில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃப்ளேம்பயாண்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ ஃப்ளேம்பயாண்ட் அப்படின்னா என்ன மீனிங் தாங்க நான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா பகட்டான அப்படின்னு சொல்லி கூகுளில் சொல்லுது. ஸோ பகட்டானனாக என்ன மீனிங்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு சூப்பரான ப்ரீமியமான ஒரு மொபைல் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ip68 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அரை மணி நேரம் தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் தண்ணியில் போடுறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தண்ணியில் போட்டு நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு கிளைம் கூட பண்ண மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் மீடியாடெக் டைமென்சிட்டி 8020 ப்ராசஸர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8020 ப்ராசஸர் மீடியாடெக் டைமென்சிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 14 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு செக்மெண்ட்ஸ் ஃபஸ்ட் 144Hz 3D கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீமியமான வீகன் லெதர் ஃபினிஷ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்மி அட்மாஸு. ஸோ ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் மோட்டோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கேமரா அவுட்புட் எப்படி இருக்கோ, கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அது வேறு விஷயம். பட் 50 MP மெயின் கேமரா அண்டு 13 MP அல்ட்ரா வைடு. ஸோ 13 MP அல்ட்ரா வைட்லேயே உங்களுக்கு மேக்ரோவும் வந்துடும், மெயின் கேமராலே உங்களுக்கு டெப்த் சென்சாரும் வந்துடும். எப்படி பார்த்தாலும் எல்லாமே டோட்டலாக 2 கேமராலே முடிஞ்சிடும். எதுக்காக நிறையா மொபைல்ஸில் வேஸ்ட்டாக இந்த மேக்ரோ டெப்த்துக்கெலாம் தனியாக ஒரு ஹோல் போட்டு அதில் ஒரு லென்ஸ் வைக்கிறாங்கன்னு தெரில. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறத அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 8020 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 14 5G பேண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். LPDDR4X ரேமு 3.1 UFS ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 8GB RAM 256GB வேரியன்ட் தான் இப்போ லான்ச் பண்ணக்கூடிய எல்லா மொபைல்லையும் வருது. ஸோ அதனால் நீங்கள் புதுசாக மொபைல் வாங்கினா 8GB RAM 256GB வேரியண்ட்டில் புதுசாக நிறைய மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த புதிய மொபைலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக வந்து 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா ஒன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ப்ராசஸரில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸ்னாப்ட்ராகனில் எதுவும் வரமாட்டுது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு சூப்பரான சாய்ஸு. பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1200 nits அப்படின்னு போடுறாங்க. இதில் வந்து எட்ஜ் லைட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த எட்ஜ் லைட் அப்படின்னாக்கா இந்த பார்டரில் ஒரு லைட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள். நீங்கள் மொபைலில் கவுத்து வச்சுருக்காங்க, கவுத்து வச்சா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எது எப்படியோ எட்ஜ் லைட்டிங் இவங்க இப்போ தான் கொண்டு வராங்களான்னு தெரியல. அது நிறையா மொபைலில் இருக்குது. ஸோ இது எந்த சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்தால் தான் தெரியும். ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண நிறைய மொபைலில் கேமரா பற்றி சூப்பராகவே போட்டிருப்பாங்க. பட்டு
ஓவராலாக இந்த யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கி யூஸ் பண்ணுற அந்த ரிவ்யூவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக யாரும் சொல்லலை. ஸோ இருந்தாலும் 13 MP அல்ட்ரா வைடு அதிலே மேக்ரோவும் கொடுக்குறாங்க. 50 MP மெயின் கேமரா வித் OIS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஸோ கேமரா பற்றி வேணும்னா மொபைல் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ 32 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் தான். 68 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க, அதுவும் சூப்பரான சாய்ஸு. பட் பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4400 mAh தான். ஸோ அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு 68 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ வேறு என்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே வச்சு பார்த்தாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000ஆவது இவங்க ப்ரைஸ் டேக் வைக்கணும் போல இருக்குது. 35,000லேருந்து ஒரு 40,000க்கு வச்சாகணும். பட்டு ஒரு 30,000 வச்சா ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். பட் இவங்க எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ் டேக் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னுடைய கணக்குப்படி ஒரு 30,000 வச்சா இவங்க காம்படேட்டிவில் சேல்ஸு ஓரளவு பார்க்கலாம். பட் 30,000க்கு அதிகமாக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரைஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எது எப்படியோ மோட்டோலேருந்து ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் ஒன்று வரப்போகுது. ஸோ விரைவில். ஸோ அது எந்த மொபைலாக இருந்தாலும் நாம் வந்து ப்ரைஸை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ப்ரைஸ் டேக் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அது எந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையாங்கிறத முடிவுக்கு வரலாம். ஸோ லான்ச்சிங் ஆன் 23rd May, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எது எப்படியோ மோட்டோலேருந்து ஒரு கர்வ்டு டிஸ்பிளே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட உங்களுக்கு விரைவில் வரப்போகுது. ஸோ அதனால் மோட்டோவில் நீங்கள் வேறு ஏதாவது மொபைல் வாங்குறதா இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் மொபைல் வாங்குறதா இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். Moto Edge 40 அப்படிங்கிற மொபைலில் செலக்ட் பண்ணலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க.